எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த நேரத்தில் சுய தொழில் செய்தால் சரியாக இருக்கும், சாதகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். அப்போது நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? வாழ்வாதாரம்னா தொழில். வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னாலும் ஜாதகம்தான் வேணும். வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னாலும் ஜாதகம்தான் வேணும். அப்போது நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு செயல்பட்டோம்னா 100% நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் உறுதி. சுய தொழில் செய்யணுன்ற அந்த தைரியம் எப்பயும் நமக்கு இருக்காது. எப்பயாவது ஒரு நேரத்தில் தான் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம், தைரியம், ஆசை, சிந்தனைகள் வரும். அந்த நேரத்தில் என்ன தொழில் செஞ்சால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர எந்த நேரத்தில் நம்ம தொழில் செஞ்சால் சரியாக இருக்குன்ட்டு பெருசாக யாரும் நினைக்கிறது இல்லை. சரியா? அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விவரம் ஓரளவுக்கு நீங்களே கிரகிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி தான் இந்த ஒரு பதிவு. உங்களுடைய ராசி கட்டம் எடுத்துக்கோங்க. ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இருக்க முடியுங்களா? உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணால் நீங்களே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு 40-50% நீங்களே தெரிஞ்சுக்கிடலாம். சரியா? சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. சுய தொழில் செஞ்சாதான் சாதிக்க முடியுமா சார் அப்படின்னா, சொந்த தொழில் செஞ்சு சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கோம், இல்லை ஒருத்தர்கிட்ட போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா ஒரு கமிட்மெண்ட்டு, அந்த கமிட்மெண்ட்டோடு தான் நம்ம இருப்போம். 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, 50,000 ரூபாய்க்கு உண்டான செலவு. ஆனால் சுய தொழில் அப்படி இல்லை. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சிடும். சரிங்களா? சரி, மிதுன ராசி. மிதுன ராசின்றது காலச்சக்கரத்துக்கு 3வது ராசின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யணுன்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி குரு. குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வந்தர், தனகாரகன். சரி, இப்போ மிதுன லக்னம், மிதுன ராசி. மிதுன ராசி, மிதுன லக்னம் அப்படின்னா அந்த மிதுன ராசிக்கோ அல்லது மிதுன லக்னத்துக்கோ 2வது கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. இது 2வது கட்டம். 1 2 3 4 5 6. இந்த கட்டம் 6வது கட்டம். 7 8 9 10. இதுதான் 10வது கட்டம், தொழில் ஸ்தானம். அடிமை தொழில் செய்தாலும் சரி, அரசாங்க தொழில் செய்தாலும் சரி, அயல்நாட்டில் வேலை செய்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த 3 ஸ்தானம்தான். 2 6 10. 2வது கட்டம்ன்றது தனஸ்தானம், வருமானம் வரக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குன்றது நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஜோதிடம் அப்படின்னா 9 கிரகங்கள் சேர்ந்தது. அப்போ அந்த 9 கிரகங்களும் நல்ல கிரகங்களா சார் அப்படின்னா கிடையாது. அதில் 4 கிரகங்கள் தான் நமக்கு சுப கிரகம். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சந்திர பகவான். இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான் சுப கிரகம். சூரியனாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், செவ்வாவாக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், 5 கிரகங்கள் நமக்கு பாவ கிரகங்கள். அப்போது அந்த பாவ கிரகங்களுடைய தசை புத்தி அந்தரத்தில் நம்ம தொழில் செஞ்சோம்னா என்னதான் வீம்புக்கும் வீரியத்துக்கு நம்ம வேலை செய்தாலும் அது நஷ்டமாக தான் ஆகும். இன்றைக்கி இருக்கிற மனநிலை எல்லாருக்கும் ஒரு தொழில் ஒரு முறை செஞ்சு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா சூடு கண்ட பூனை அடுப்படியில் சேராதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி மீண்டும் எப்பயுமே சுய தொழில் செய்கின்ற எண்ணம் வர்றதில்லை. அப்போது விஷயம் தெரிஞ்சவங்களும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, தகுதி இருக்கிறவங்களும் சரியான நேரத்தில் செயல்படுத்தாமல் தப்பான நேரத்தில் செயல்படுத்திட்டு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்க வேணான்றதுக்காக தான் இந்த பதிவு கொடுக்குறேன். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குது. யாருக்குமே சந்தர்ப்பம் கொடுக்காம இல்லை, எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குது. சொல்லுவாங்க இல்லைங்களா, மரத்தை வச்சவங்க தண்ணி ஊற்றும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எந்த நேரத்தில்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வேறு எந்த வகையிலையும் மனசாலுடைய
வாழ்க்கை பற்றியும் வாழ்வாதாரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட முடியாதுன்றதுனால தான் இந்த ஜோதிடத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க. பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில் நம்ம முன்னோர்கள் இந்த ஜோதிடத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க. 20 வருஷம் கழித்து எந்த நேரத்தில் ஒரு நாள் 20 வருஷம் கழித்து ஒரு நாள் வருதுன்னா அந்த 20 வருஷம் கழித்து வரக்கூடிய நாளில் சூரிய உதயம் எப்போ, சூரியன் அஸ்தமம் எப்போ அப்படின்ட்டு அன்றைக்கே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க. ஜோதிடர்கள் 1000 பேர் தப்பாக இருக்கலாமே தவிர சத்தியமாக ஜோதிடம் ஒருபோதும் தப்பாக இருக்காது. சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கா? உங்களுடைய ராசிக்கு 2வது கட்டம் பார்த்துக்கோங்க. அந்த 2வது கட்டத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்குன்னு பாருங்கள். சார் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்களா ஜோசிக்காரங்களா? ஏங்க, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இல்லை அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு மாத்திரையை முழுங்கிடுறோம், இல்லை வீட்டு வைத்தியம் ஏதாவது பண்ணிக்கிறோம். அப்போது உடம்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்மளுடைய வாழ்க்கை கொடுக்கணும் இல்லையா, வாழ்வாதாரத்துக்கு கொடுக்கணும் இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் நம்ம எடுத்துக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை தவிர வேறு வழி இல்லையே. நான் பிரசன்னம் பார்க்குறேன் சார், வாக்கு சொல்கிறேன் சார், ஆதாரம் இல்லையே. இதுக்கு ஆதாரம் இருக்குது இல்லையா? அப்போது இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. இதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட முடியும், வாழ்வாதாரத்தை தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்றது உண்மை. வேறு வழியில் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் எல்லாரையும் நான் ஜோசியம் படிங்க நான் சொல்ல வரல, ஓரளவுக்காவது இதில் நாலேஜ் ஏற்படுத்திக்கோங்க. 2வது கட்டத்துக்கு அதிபதி இந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குன்றது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். இல்லையா உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கொடுங்க. ஐயா நான் சுய தொழில் செய்யணும்னு இருக்கேன், சுய தொழில் செய்ய முடியுமா முடியாதான்னு இந்த நேரத்தில் சொல்லுங்கள். ஒரு தடவை நான் நட்டப்பட்டுட்டுன்னா மீண்டும் எந்திரிச்சு வர முடியாது. எனக்கு அப்பன் தாத்தா சொந்தம் பந்தம் மாமன் மச்சம் யாரும் கொண்டாந்து கொடுக்கல. நானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு தான் மேலுக்கு வரணும். நான் மேலே வர்றதும் மேலே வராததும் இதில் தான் இருக்குது. நீ காட்டுற பாதை சரியாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துக்கு உண்டான அந்த இடத்துல ஏதாவது கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகத்துடைய தசை புத்தியில் தொழில் செஞ்சிங்கன்னா 100% வெற்றி. சார் 2ல் கிரகம் இல்லை சார், சரி இந்த இடத்துலேருந்து 6வது கட்டம் பாருங்கள். 6வது கட்டம் யார்? செவ்வாய், விருச்சகம். அப்போ அந்த விருச்சகத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். சில பேருடைய தொழில் நட்டமாகிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ மிதுனத்தை வச்சே நான் சொல்கிறேன். சுய தொழில் செய்கின்ற எண்ணம் இருக்கும், அவங்க சனி திசை நடக்கும்போதோ சனி புத்தி நடக்கும்போதோ செய்வாங்க. அந்த சனி நம்மளுடைய கிரகம் ராசிக்கு, உங்கள் ராசிக்கோ அல்லது உங்கள் லக்னத்துக்கும் 6ல் இருந்தார், மறைஞ்சு பகையாக இருக்கிறார். அதுவும் அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் 2000 கோடி செலவு பண்ணி தொழில் செஞ்சாலும் நஷ்டமாயிடும். அதுவே அந்த சனி பகவான் 6வது கட்டத்தில் இருந்து அவருடைய தசை நடக்கும்போது குருவுடைய சாரம் வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. விசாக நட்சத்திரம் 4வது பாதம்ன்றது விருச்சகத்தில் தான் வரும். அதே இடத்துல தான் குரு இருக்கார், சரி அதே இடத்துல தான் சனி இருக்கார். ஆனால் அவருடைய சாரம் வேற சாரம். மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னுக்கு சாஸ்திரத்துக்கு சாரம் தான் முக்கியம். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. அப்போது அந்த சனி தசையை நடக்கும்போது அந்த சனி குருவுடைய சாரத்தில் ஏறி இருக்கும் பொழுது நீங்கள் செய்தீங்கன்னா சுய தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க 5 விரல் ஒரு மாதிரி இல்லை சார், 5 விரல் ஒரு மாதிரி இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் நீங்களும் உண்மை தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? எல்லாரும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் 5 விரலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னடா இவர் புதுசாக சொல்கிறாரே, 5 விரலும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா ஒரே சைஸில் இருக்குது. நீங்கள் இப்படி வச்சுக்கிடுங்க, ஒரு விரலுடைய இன்ச்சு எவ்வளோ அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 விரலுடைய அளவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களான்றது எனக்கு தெரியல. 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை சார் அப்படின்ற எல்லாம் சொல்கிறது எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மைத்துவம் யாரும் யோசனை பண்ண மாட்டேன்றாங்க. இப்படி எடுத்துக்கிடுங்க, இந்த விரலுடைய இன்ச்சு எங்கே இருக்குது, இங்கேருந்து எடுத்துக்கிடுங்க, இங்கேருந்து எடுத்துக்கிடுங்க, இங்கேருந்து எடுத்துக்கிடுங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 விரலுடைய அளவுகோலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியான முறையில் சிந்தித்து இந்த ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்களும் தொழிலதிபர் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லிருந்து தான் மேலே வந்திருக்குமே தவிர எடுத்த உடனே சாதிச்சு விட்டேன்னு சொன்னவங்க யாரும் கிடையாது. எத்தனையோ பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே,
சார் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சார், செருப்பு தைச்சிட்டு இருந்தாங்க சார், ஹோட்டலில் சர்வர் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க சார், கேள்விப்பட்டமா இல்லையா, அவங்க சாதிச்சாங்க சார், இப்படி இருக்காங்க சார், அப்படி இருக்கிறாங்க சார், இல்லை. ஓ, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை, உங்களுக்கு திறமை மட்டும் இருந்தால் போதாதுங்க, அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான நேரம் வேணும். அந்த நேரம் இல்லாமல் நினச்ச நேரத்தில் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தினோம்னா 10 காசு பிரயோஜனம் இல்லை. சாயந்தரம் 6 மணிக்கு மைதானத்தில் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு ஓரளவுக்கு நம்ம கிரவுண்டில் வந்து அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா பரவாயில்ல. காலையில் 6 மணிலேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேனுங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறேனுங்க அப்படின்னா ஓட வேண்டிய நேரத்தில் ஓட முடியாது. இதுதான் தத்துவம், வேறு ஒன்றுமே கிடையாது. மிதுன ராசிக்கு 2வது இடத்துல எந்த கிரகம் இருக்குது, அவர் பாவ கிரகமா இல்லை சுபகிரகமா பாருங்கள். இல்லை 2ல் எந்த கிரகம் கிடையாது. 6வது கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அவர் பாவ கிரகமா இல்லை அசுப கிரகமான்றது பாருங்கள். இல்லை அதுலேயும் கிடையாது அப்படின்னா 10வது இடத்துல எந்த கிரகம் இருக்கு பாருங்கள். அந்த கிரகம் சுப கிரகமா அசுப கிரகமா, இல்லை யார் சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படி பாருங்கள். சார் 2லையும் யாரும் இல்லை சார், 6லையும் யாரும் இல்லை சார், 10லையும் யாரும் இல்லை சார், என்ன சார் பண்ணலாம், சுய தொழில் எங்களால் செய்ய முடியாதா சார்? நல்ல கேள்வி, நானே கேள்வி நானே பதில். அப்போது 2வது கட்டத்தில் எந்த கிரகம் கோட்சாரத்தில் வருதுன்னு பார்க்கணும். 6வது கட்டத்தில் ஏதாவது கிரகம் கோட்சாரத்தில் வருதான்னு பார்க்கணும். இல்லை 10வது கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகம் கோட்சாரத்தில் வருதான்னு பார்க்கணும். சார் அப்பயும் இல்லை சார், கோட்சாரத்தில் வரும்போது நான் செய்ய முடியும்னா அந்த நேரத்தில் என்கிட்ட காசு பணம் இருக்காது சார். சரி சாமி சந்தோஷம். 2 குடையவன் யார், அவருடைய தசை நடக்குதான்னு பாருங்கள். இல்லை 6 குடையவருடைய தசை நடக்குதான்னு பாருங்கள். இல்லை 10 குடையவனுடைய தசை நடக்குதான்னு பாருங்கள். இப்போவும் சொல்கிறேன், நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னா அந்த ஊருக்கு ஒரே பாதை அப்படின்னு நினைக்க வேண்டாம். 4 பாதை இருக்கும். தெரிஞ்சது ஒரு பாதை, தெரியாதது 4 பாதை. அந்த 4 பாதையில் ஏதாவது ஒரு பாதையில் போனால் தான் அந்த ஊருக்கு போக முடியும். இந்த 4 பாதையை விட்டுட்டு 5வது ஒரு பாதையை நான் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு நினச்சோம்னா அலைச்சல் தான் மிச்சம். அந்த மாதிரி தான் இந்த சுய தொழில் செய்யக்கூடிய நேரம். ஒன்று இதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தில் செயல்படணும். அப்படி செய்தால் மட்டும்தான் போக வேண்டிய இடத்துக்கு நம்மளால் போக முடியும். இல்லைன்னா மன அழுத்தத்துக்குள்ளே போய் ஏன்டா செஞ்சோம் எதுக்குடா செஞ்சோம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு மறுபடியும் சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான அந்த சிந்தனை இல்லாமலேயே போயிடும். தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய திறமையை சரியான நேரத்தில் பயன்படுத்துங்க. திறமை எல்லாருக்கும் இருக்கும், இல்லாமல் போகாது. அந்த திறமையை பயன்படுத்துறதுக்குண்டான தருணம் இருக்கா இல்லையான்றது உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து செய்யுங்க. நிச்சயமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, இல்லை எனக்கு புரிதல் கம்மியாக இருக்குது சார், இது எனக்கு எதுவும் விளங்கலை, நான் ஜோதிடமெல்லாம் நான் கற்றுக்க வரல, பலன் மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாலும், இது நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. ஓரளவுக்கு அதில் நாலேஜ் இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த பதிவு நான் கொடுக்குறேன். சரியா? நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி அதிகமாக நின்றுட்டு நான் பதிவு கொடுத்தேனுங்க. இப்போது அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்ததுலேருந்து அதிக நேரம் என்னால் நிற்க முடியாது. ஸோ இருந்தாலும் இப்படி நாம் எக்ஸ்பிளைன் கொடுத்தா மட்டும்தான் சரியாக இருக்கும். அப்படின்றதுனால தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன். இந்த பதிவு தயவு செய்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருப்பீங்க. சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.